நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டது அந்தகால சமூக மற்றும் கலாச்சார நடைமுறைக்கு ஏற்ப நடந்தது. வரலாற்று பின்னணியை கவனித்தால், முதலாவது, அந்த காலத்தில் திருமண வயது. திருமண வயது என்பது கால, இட மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அக்கால அரேபியாவில் தங்கிய சூழலுக்கு ஏற்ப திருமணம் பரவலாக அப்பயாது நடைபெற்று வந்தது. இரண்டாவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனநிலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு பிறகு தம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வாழ்ந்தனர். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை மிக அருமையாக விளக்கி பல ஹதீஸ்களை தொகுத்து வைத்தனர். மூன்றாவது, அந்தகால வரலாற்று நடைமுறை. உலகின் பல கலாச்சாரங்களில் கடந்த காலங்களில் சிறிய வயதில் திருமணம் பொதுவான ஒன்று. இன்றைய காலநிலை, சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் முற்றிலும் வேறுபட்டவையாகும். நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையும் ஒழுக்கமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த நபர், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு நேர்மையான வழிகாட்டியாக விளங்கியவர்கள். இவ்விஷயத்தை புரிந்து கொள்வது தனிப்பட்ட விருப்பங்களை வைத்துக்கொண்டு அல்ல, சமூக வரலாறு மற்றும் கலாச்சார அடிப்படையில் ஆராய்ந்தாலே தெளிவு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை ஒரு முழுமையான வழிகாட்டி. ஜஸாக்கல்லாஹு கைர். பார்த் ஆஃப் இமான் அகாடமி.